வணக்கம். ஆர்கே டில்லிபாபு பேசுகின்றேன். உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் நீங்கள் அளித்து வருகின்ற மகத்தான ஆதரவுக்கும் அன்புக்கும் மிக்க நன்றி. இன்று நாம் பார்க்க போகின்ற எண் 5ஆம் எண்ணை பற்றி நாம் இப்பொழுது பேசப் போகின்றோம். இதற்கு முன்னால் 1ஆம் எண், 2ஆம் எண், 3ஆம் எண், 4ஆம் எண் 4 எண்களை பற்றி பேசினோம். இன்று 5ஆம் எண்ணை பற்றி நாம் பேசப் போகின்றோம். எடுத்துள்ள தலைப்பு பெயரை மாற்றினால் மட்டும் அதிர்ஷ்டம் வந்துவிடுமா என்பதை பற்றி ஏற்கனவே உங்களுக்கு தெரியும். 5ஆம் எண் என்பது புதனை பற்றி குறிக்கக்கூடிய கிரகமாகும். புதன் தான் 5 எண்ணுக்கு உடைய கிரகமாவார். 5ஆம் எண்ணை பற்றி முதலில் அடிப்படையை பார்ப்போம், பிறகு புதனை பற்றி பேசுவோம். 5, 14, 23 இந்த 3 எண்களில் பிறந்தவர்கள் புதனுடைய பரிபூர்ணமான அருளை பெற்றவர்கள். இதற்கு முன்னால் 1ஆம் எண்ணில் இருந்து 4ஆம் எண் வரை 4 எண்கள் வரும். உதாரணமாக இதற்கு முன்னால் சூரியனை பற்றி பேசும்போதும் சந்திரன், குரு, ராகு, அதாவது 1ஆம் எண், 2ஆம் எண், 3ஆம் எண், 4ஆம் எண்ணை பற்றி பேசும்போது 4 எண்கள் வந்தது. உதாரணமாக சூரியனை பற்றி பார்க்கும்போது 1, 10, 19, 28 என்று 4 எண்கள் வந்தது. ஆனால் புதனில் இருந்து 3 எண்கள் தான் வரும். அதாவது புதனுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள் 5ஆம் எண், 14ஆம் எண், 23ஆம் எண் இதில் பிறந்தவர்கள் புதனுடைய அனுகிரகத்தை இயற்கையிலேயே பெற்றவர்கள் என்பது விஷயமாகும். அது மட்டுமல்லாமல் ஆயில்ய நட்சத்திரம், கேட்டை நட்சத்திரம், ரேவதி நட்சத்திரம் இந்த 3 நட்சத்திரத்திலே பிறந்தவர்களும் புதனுடைய நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஆவார்கள். அதனுடைய சாரநாயகன் புதன் ஆவார்கள். அவர்களுக்கு ஆரம்பத்திலே புதன் திசை ஆரம்பமாகும். இவர்களுக்கு புதனுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக உள்ளது என்பது அர்த்தம். அது மட்டுமல்லாமல் மிதுன ராசியிலோ மிதுன லக்னத்திலே பிறந்தவர்களும், கன்னி ராசி கன்னி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கும் புதனுடைய பரிபூர்ணமான அருள் என்பது இயற்கையிலே உண்டாகும். முதலில் புதனை பற்றி நாம் தெரிந்து கொள்வோம். ஒருவருடைய வெற்றி என்பது எந்த துறையாக இருந்தாலும் சரி, விளையாட்டுத்துறை, அரசியல் துறை, வியாபாரத்துறை, எந்த விதமான வியாபாரமாக இருந்தாலும் சரி, சாதாரண பெட்டி கடையில் ஆரம்பித்து உலகளவிலே உள்ள வியாபாரம், ஷேர் மார்க்கெட்டு போன்ற மிக பெரிய கோடிக்கணக்கிலே பணம் புரளக்கூடிய வியாபாரமாக இருந்தாலும் சரி, சாதாரண பெட்டி கடையிலிருந்து தள்ளு வண்டியிலே செய்கின்ற அந்த வியாபாரியிலிருந்து மிக பெரிய வியாபாரி வரை புதன் நிச்சயமாக நன்றாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் முதலில் நான் சொன்னது போல எந்த துறையாக இருந்தாலும் மிக பெரிய அளவில் அவர் வெற்றி அடைய முடியும். விளையாட்டுத்துறை, அரசியல் துறை, வியாபாரத்துறை, கலைத்துறை, இசைத்துறை, சகலவிதமான துறைகளிலும் புதன் நிச்சயமாக நன்றாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அவர்கள் ஈடுபட்டிருக்கின்ற துறைகள் மிக பெரிய வெற்றியை அவர்கள் அடைய முடியும் என்பது உண்மை. அது மட்டுமல்லாமல் நமது நாட்டிலும் சரி, வெளிநாட்டிலும் சரி, வெற்றி பெற்றவர்களுடைய அத்தனை பேருடைய ஜாதகத்திலும் அவர்கள் எந்த ராசி எந்த லக்னமாக இருந்தாலும் நிச்சயமாக அவர்களுடைய ஜாதகத்தில் புதன் மிக பெரிய அளவிலே பரிபூர்ணமான வலிமை கட்டாயம் அடைந்திருக்கும். இல்லை என்றால் பெரிய வெற்றி அவர்களால் ஈட்ட முடியாது. காரணம், புதன் புத்தி கூர்மைக்கும் அறிவுக்கும் அதிபதி ஆகின்றார். புதன் மட்டும் அருமையாக அமைந்துவிட்டால் எப்படியும் அவர் பிழைத்துக் கொள்வார்கள் என்பது அடிப்படை உண்மையாகும். இந்த உலகத்திலே வெற்றி அடைந்தவர்களுடைய யாராக இருந்தாலும் அவர்கள் எந்த ராசி எந்த லக்னமாக இருந்தாலும் கட்டாயம் புதன் மிக மிக அற்புதமாக இருப்பார். காரணம், புதன் புத்திசாலி கிரகம், சமயோசித்த புத்தி, பிரசன்ட் ஆஃப் மைண்ட் என்று சொல்லக்கூடிய எந்த சந்தர்ப்பத்திலும், எந்த இடத்திலும், எந்த மனிதர்களிடத்திலும் அவர்கள் சாதுரியமாக நடந்து தனது வாழ்க்கையை வெற்றியாக ஆக்கிக் கொள்வார்கள். எப்படிப்பட்ட சூழ்நிலையில இருந்தாலும் அந்த சூழ்நிலைக்கு ஏற்றாற்போல் நடந்து கொண்டு அவர்களுக்கு தக்க எந்த மனிதர்களிடத்தில் இருக்கிறார்களோ அந்த மனிதர்கள் சுவாபத்துக்கு ஏற்றாற்போல் தன்னை மாற்றிக்கொண்டு வெற்றி அடைவதற்குண்டான வழியை அவர்கள் இயற்கையிலே தேடுவார்கள். அவருக்கு புதனுக்கு பல பெயர் உண்டு. அவர் ஒரு வியாபார கிரகம், அவர் ஒரு கணக்கன். அது மட்டுமல்லாமல் நிமிஷத்துக்கு நிமிஷத்து தனது குணத்தையும் எண்ணத்தையும் திட்டங்களையும் மாற்றிக்கொண்டே இருப்பார்கள். முழுமையாக அவர்களை நம்பிவிடவும் முடியாது. அதற்கு காரணம், நடப்பதைவற்றை அவர்கள் உடனடியாக கிரகித்துக் கொள்வார்கள். அவருக்கு ஏதாவது ஒரு சங்கடமோ ஆபத்தோ வரும் என்ற எண்ணத்தில் தன்னை மாற்றிக்கொண்டே இருப்பார்கள் என்பதும் அனுபவபூர்வமான உண்மையாகும். அது மட்டுமல்லாமல் ஒருவர் கல்வியில் மிக சிறந்து விளங்குவதற்கு அடிப்படை காரணம் புதன் பலம் நிச்சயமாக தேவை. புதன் எந்த அளவுக்கு ஒருவருடைய ஜாதகத்தில் அற்புதமாக இருக்கிறாரோ அவர் மிக சிறந்த முறையில் கல்வி கற்பார். கல்வி கற்பது மட்டுமல்லாமல் கற்ற கல்வி வைத்து அவர் தொழிலோ அல்லது உத்தியோகமோ எதுவாக இருந்தாலும் அதன் மூலமாக தனது வாழ்க்கையை அமைத்துக் கொள்வார். ஆயக்கலை 64க்கும் புதனே தலைவராவார். அதனால் ஒரு ஜாதகத்தில் நிச்சயமாக முதலில் சொன்னது போல புதன் நன்றாக அமைந்திருந்தால் அவர் எப்படிப்பட்ட சூழ்நிலையும் பிழைத்துக் கொள்வார். ஒரு சிலர் ஏதோ ஒரு காரணத்தினால், அன்றைய தசாபுத்தி காரணத்தினால் படிப்பவர்கள் தடைபட்டிருக்கும், படிக்காதிருந்திருப்பார்கள். ஆனால் இயற்கையிலே அவருடைய ஜாதகத்தில் புதன் அற்புதமாக இருக்கும். அவர்கள் படிக்காத மேதைகளாக விளங்குவார்கள். ஈடுபட்டிருக்கின்ற துறையில் மகத்தான சாதனை படைப்பார்கள். புதன் வியாபார கிரகம். ஜோதிடம் பார்ப்பவர்களுக்கு நிச்சயமாக ஜோதிட
சம்பந்தப்பட்டவர்களுக்கு புதன் மிக மிக அற்புதமாக இருக்கும் என்பதும் அனுபவபூர்வமான உண்மை. மிக பெரிய ஜோதிட மேதைகளுக்கெல்லாம் புதன் மிக அற்புதமாக இருப்பது என்பதும் அனுபவபூர்வமான உண்மையாகும். ஜோதிட கலைக்கு புதனுக்கும் மிக மிக முக்கியமான பங்கு. ஜோதிடர்களுக்கு புதன் பலம் இல்லை என்றால் அவர்கள் ஜோதிட ஆர்வம் இருக்குமே தவிர முழு ஜோதிடர்களாக அவர்கள் ஆவதற்கும் வாய்ப்புகள் குறைவாக உள்ளது என்பதும் அனுபவபூர்வமான உண்மையாகும். குறிப்பாக கல்வி விஷயத்தில் புதன் நிலைமை மிக மிக முக்கியம். எந்த குழந்தைகளாக இருந்தாலும் புதன் அதிக பலம் பெற்றால் கல்வியில் மிகச் சிறந்து விளங்குவார்கள். அவர் எந்த துறையில் கல்வி கற்பார் என்பதை புதனுடைய நிலைமையை நாம் நிச்சயமாக ஆராய்ச்சி செய்ய வேண்டும். கிரகிப்பு தன்மையும் ஞாபக சக்தியும் அறிவு கூர்மையும் சமயோசித்த புத்தியும் படிக்கின்ற மாணவர்களுக்கும் சரி, கடைசி வரைக்கும் ஒரு மனிதனுக்கு புதன் நிச்சயமாக பல வகையில் வெற்றியை தருவார். குறிப்பாக படிக்கின்ற மாணவ மாணவிகளுக்கு புதனுடைய நிலைமையை வைத்துத்தான் எந்த துறையில் அந்த குழந்தை மிக பெரிய அளவிலே சாதிக்கும் கல்வித்துறையில் என்பது நாம் நிர்ணயிக்க வேண்டியது புதனை வைத்துத்தான். புதன் எப்படியெல்லாம் பலம் அடைவார் என்பதை பார்ப்போம். மிதுன ராசியில் அவர் ஆட்சி பெறுவார். கன்னி ராசியில் உச்சமும் பெறுவார், மூலத்திரியோணமும் பெறுவார். மிக மகத்தான பலத்தை கன்னியில் அவர் பெறுவார். ரிஷபத்திலே நட்பு கிரகம், துலாத்திலும் நட்பாகி இருக்கின்றார். சிம்மத்திலே நட்பு, விருச்சிகத்திலும் மேஷத்திலும் சமமாவார். கும்பத்திலும் மகரத்திலும் தனுசிலும் அவர் சமமாவார். மீனத்திலே அவர் நீச்சமாவார். கடகத்தில் மட்டும்தான் அவர் பகையாவார். குறிப்பாக ரிஷபத்துக்கு, கன்னிக்கு, மிதுனத்துக்கு, துலாத்துக்கு, மகர கும்பத்துக்கு அவர் மகத்தான யோகத்தை கொடுக்கக்கூடியவர் ஆவார். அப்படிப்பட்டவர் உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் அவர் ஆட்சியாகவோ உச்சமாகவோ அல்லது யோகாதிபதியா 1, 5, 9 கூடியவர்களுடன் சேர்ந்தோ, பொதுவாக சூரியனுடன் சேர்ந்தோ ஆட்சி உச்சம் பெற்றோ, குருவினுடைய சேர்ந்தோ ஆட்சி உச்சம் பெற்று பார்வை பெற்றாலும், குறிப்பாக கன்னிகா லக்னக்காரர்களுக்கும் மகரத்துக்காரர்களுக்கும் அந்த புதன் சுக்கிரனுடன் சேர்ந்தால் மகத்தான தர்ம கர்மாதி யோகம் அமையும். அதுவும் குருவினுடைய பார்வையும் சேர்ந்து அமைந்தால் அவருடைய அடையக்கூடிய வெற்றிக்கும் புகழுக்கும் சாதனைக்கும் அளவே இருக்காது. அது ஒரு பெரிய மகத்தான பலன்களை புதனும் சுக்கிரனும் சேர்ந்தால் மிக பெரிய அளவிலே பலன்களை தருவார் என்பதும் உண்மையாகும். இப்பொழுது முதலிலே சொன்னது போல 5, 14, 23 எண்ணிலே பிறந்தவர்கள் புதனுடைய அருளை பெற்றவர்கள். இப்போது உதாரணமாக பார்ப்போம். 23, 5, 1976 23ஆம் தேதியில் பிறந்தவர்கள் பிறவி எண் 5 ஆகும். 23, 5, 1976 கூட்டினால் 33 ஆக 6ஆம் எண் வருகிறது. பிறவி எண் 5 ஆகும். விதி எண் 6ஆகவும் வருகிறது. உங்களுடைய பெயர் எண்ணை நீங்கள் 5 வரக்கூடிய அளவிலே வைத்துக் கொண்டால் நீங்கள் அடைகின்ற புகழுக்கும் படைக்கின்ற சாதனைக்கும் வானமே எல்லையாகும். மேலே சொன்ன பிரகாரம் உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் புதன் வலிமை பெற்று 5ஆம் எண்ணில் உங்கள் பெயரை வைத்துக் கொண்டால் மகத்தான சாதனை நீங்கள் கட்டாயம் புரியலாம் என்பதே உண்மையாகும். பொதுவாக புதனை வைத்து புத்திசாலித்தனம், அதுவும் குறிப்பாக நகைச்சுவை என்ற உணர்வுக்கு மிக மிக முக்கியமானவர். ஒரு சிலர் வந்தாலே அந்த இடம் கலகலப்பாக ஆகிவிடும். அவர்கள் எதை சொன்னாலும் நகைச்சுவையாக அனைவரையும் அவருடைய பேச்சால் ஈர்த்து எல்லாரையும் சிரிக்க வைப்பார்கள், சிந்திக்கும் வைப்பார்கள். அவருடைய பேச்சில் கிண்டல், கேலி, குத்தல் எல்லாம் கலந்தே இருக்கும். இதற்கெல்லாம் மூல காரணம் என்று பார்த்தால் அவருடைய சொந்த ஜாதகத்தில் நிச்சயமாக புதன் ஏதோ ஒரு வகையில் ஓஹோ என்று இருப்பார். அந்த இடமே கலகலவென்று ஒரு சிரிப்பும் கும்மாளமாக ஆகிவிடும். இப்படிப்பட்ட அமைப்புகளெல்லாம் புதனுடைய சுபபலத்தால் ஏற்படுகின்ற விஷயம். குறிப்பாக திரைப்படத்துறையில் இருப்பவர்களுக்கு புதன் நிச்சயமாக நல்லபடியாக இருக்கும். அதிலே நகைச்சுவை நடிகர்களாக கொடிகட்டி பரப்புவர்களும் சரி, கதாநாயகனாக இருந்து நகைச்சுவை பண்ணுகிறவர்களுக்கும் சரி, பாட்டும் இசையும் சரி, புதன் நிச்சயமாக ஓஹோ என்று இருப்பார். அப்படிப்பட்டவர்கள் தான் திரைப்படத்துறையிலே மிக பெரிய அளவிலே சாதிக்க முடியும். மற்ற துறைகளில் இருப்பவர்களும் கலகல என்று பேசுவதும் நகைச்சுவையாக இருப்பதும், முதலில் சொன்னது போல கிண்டல், கேலி என்று நையாண்டித்தனம் பண்ணுவதெல்லாம் புதனே முக்கியமான காரணம். அது மட்டுமல்ல, அவர் ஒரு வியாபாரி கிரகம். எதை எடுத்தாலும் வியாபார நோக்கத்திலே தான் அவர் செயல்படுவார். ஆதாயம் இல்லாமல் ஆற்றிலே இறங்க மாட்டார்கள் என்று ஒரு பழமொழி உண்டல்லவா. அவர்கள் எதற்கு எடுத்தாலும் ஆதாயத்தில் இல்லாது வரமாட்டார். குறிப்பாக வியாபாரிகளுக்கு புதன் ஓஹோ என்று இருக்கும். 10 ரூபாய் பொருளை அவர்கள் மார்க்கெட்டிங் செய்து 100 ரூபாய்க்கு விற்பார்கள், 500 ரூபாய்க்கு கூட விற்பார்கள். மூலப்பொருள் ஒரு 10 ரூபாய் தான் இருக்கும். அதற்கெல்லாம் அந்த அறிவும் அந்த அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிரகம் தான் அந்த புதன். காரணம், அவருடைய வியாபாரத்தினுடைய நுணுக்கத்தையும் அவர்கள் ஈஸியாக புரிந்து கொள்வார்கள். இந்த பொருள் விற்பனையாகாது என்றது சரியான முறையில் அவர்கள் கிரகிப்பார்கள். அது மட்டுமல்லாமல் எதிரி என்ன நினைக்கிறார், என்ன செய்ய போகிறார் என்பதை அவர்கள் நினைப்பதற்கு முன்னாலேயே இவர்கள் முன்கூட்டி அதை சரியான முறையிலே தீர்மானித்து அதற்கேற்றாற்போல் இவருடைய வாழ்க்கையும் தொழில்முறையும் இவர்கள் வாழ்க்கையில் நடத்துவார்கள். அதனால் மிகப்பெரிய வெற்றியை இவர்கள் ஈஸியாக அடைந்து விடுவார்கள் என்பதே புதனுடைய மூலபலமாகும். இப்படிப்பட்டவர்களாம் மிகப்பெரிய வெற்றி அடைவதற்கு நிச்சயமாக புதனுடைய தேவைதான். குறிப்பாக அரசியல்வாதிகளுக்கு மிக மிக அற்புதமாக இருக்கும். நல்லது செய்கின்ற அரசியல்வாதிக்கும் இருக்கும், கெட்டது செய்கின்ற அரசியல்வாதிக்கு இருக்கும். மக்களை ஏமாற்றி ஓட்டு வாங்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கும் புதன் நன்றாக இருக்கும். அதனால்தான் பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து மக்களை ஏமாற்றி விடுகின்றார்கள். பல வகையில் அவர்கள் பணம் சம்பாதிப்பதற்கும் அந்த பொய்யான அறிவுக்கும் புதனுடைய
அருள் கட்டாயம் தேவை என்பதே உண்மையாகும். அதேபோல் வழக்கறிஞர் தொழிலில் இருப்பவர்களுக்கும் தன்னுடைய வாத திறமையால் வெற்றி பெறுவதற்கும் புதனுடைய அருள் நிச்சயமாக தேவைப்படும் என்பதும் அனுபவபூர்வமான உண்மையாகும். ஒரு சிலர் கமிஷன் வியாபாரத்தில் கொடிகட்டி பறப்பார்கள், விஞ்ஞான துறையில் கொடிகட்டி பறப்பார்கள், ஆராய்ச்சி துறையிலும் கொடிகட்டி பறப்பார்கள். அவர்களுக்கெல்லாம் இந்த புதனுடைய மூலபலமே முக்கியமான காரணம். ஒரு அம்மான்காரன், அதாவது தன்னுடைய தாய்மாமனை பற்றி தெரிந்து கொள்வதற்கும் மாத்தூர்காரன் என்று சொல்வார்கள், அவருடைய நிலைமையை அறிவதற்கும் நிச்சயமாக புதன் ஜாதகத்தில் சுபபலமாக இருக்க வேண்டும். நோய் ஒரு சிலருக்கு எல்லாருக்கும் நோய் வருகிறது, அந்த நோய் எந்த காலகட்டத்தில் நீங்கும், எப்படிப்பட்ட மருத்துவம் தரலாம் என்பதும் புதனுடைய தேவை நிச்சயமாக தேவை. புதன் நல்லாக இருந்தால் உடனடியாக அந்த நபருக்கு நோய்கள் விரைவிலே விலகிவிடும் என்பதும் புதனுடைய அருள் நிச்சயமாக ஒரு ஜாதகத்தில் தேவைப்படுகின்ற விஷயமாகும். இவ்வளவு விஷயம் நாம் புதனிடத்திலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயமாகும். நீங்கள் பல பேரை பார்த்திருப்பீர்கள், படிப்பு கம்மியாக இருக்கும், ஆனால் மேதாவிலாசமும் இருக்கும், படிக்காத மேதையாக இருப்பார்கள். அதற்கு மூல காரணமும் புதனுடைய பலம்தான். ஒரு சிலர் மிக பெரிய படிப்பு படித்திருப்பார்கள், படித்திருந்தும் படித்த முட்டாளாக இருப்பார்கள். சரியான முறையில் தனது வாழ்க்கையில் முடிவுகளை அவர்கள் எட்ட மாட்டார்கள். எந்த விஷயத்தில் அவர்கள் சரியாக செய்ய வேண்டுமோ அதை கரெக்டாக செய்துவிடாமல் கோட்டை விட்டு விடுவார்கள். முக்கியமான தருணங்களில் ஒரு இக்கட்டான சூழலில் வாழ்க்கையில் எந்த துறையாக இருந்தாலும் சரி, வியாபாரமாக இருந்தாலும் சரி, அரசியலாக இருந்தாலும் சரி, மற்ற எந்த துறைகளாக இருந்தாலும் சரி, சரியான நேரத்தில் சரியான முடிவு எடுக்கவில்லை என்றால் அது மிகப்பெரிய தோல்வியை கொடுத்துவிடும். ஆனால் இந்த புதன் நன்றாக அமைப்பவர்கள் எந்த நேரத்திலும் சரியான முடிவை எடுத்து தனது வாழ்க்கையை வெற்றி பயணமாக மாற்றிக்கொள்வார்கள். படித்தவர்களாக இருந்தாலும் சரியான முடிவு எடுக்காமல் எந்த வெற்றிக்கு நேர் எதிரான முடிவு எடுத்து வாழ்க்கையில் பெரிய மேட்டில் இருப்பவர்கள் கூட அதாளபாதத்தில் விழுவதை நாம் கண்கூடாக பார்க்கின்றோம். அப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் புதன் அவருடைய ஜாதகத்தில் புதன் பலவீனமாக இருக்கும் என்பதும் உண்மையாகும். புதன் நன்றாக இருப்பவர்கள் படிக்காத மேதைகளாக இருப்பார்கள். உலக அறிவு அத்தனையும் இருக்கும். அவர்களுக்கு தெரியாத விஷயமே இல்லை. எந்த துறை எடுத்தாலும் அவர்கள் விரல் நுனியிலே வைத்திருப்பார்கள். ஆன்மீகத்துறை, அரசியல் துறை, வியாபாரத்துறை, புதிய கண்டுபிடிப்புகள் துறை, நவீன விஞ்ஞானம், எதை எடுத்தாலும் அவர்களுக்கு தெல்ல தெளிவாக தெரியும். அது மட்டுமல்லாமல் சபையில் தன்னுடைய பேச்சு வசீகரித்தால் எல்லாரையும் பேசி அவர்கள் கவர்ந்து விடுவார்கள். ஒரு சிலரை பார்க்கலாம், படிக்கின்ற வயதாக இருந்தாலும் சரி, மற்ற வயதாக இருந்தாலும் சரி, எந்த முடிவும் சரியாக எடுக்க மாட்டார்கள், குழப்பவாதியாக இருப்பார்கள். எதை எந்த நேரத்தில் எப்படி பேச வேண்டும் என்று ஒரு புத்தி சாதுரியம் இல்லாத மனிதர்களை நாம் பார்க்கிறோம். அவர்களுக்கெல்லாம் சொந்த ஜாதகத்தில் புதன் அந்த அளவுக்கு ஏதோ ஒரு வகையில் பலவீனமாக இருக்கும். ஒரு சிலரை பார்க்கிறோம், இவர் இந்த இடத்தில் மாட்டிக் கொள்வார், இவரை இப்போது மடக்கப் போகிறார் என்று நினைப்போம். பல பேர் நீங்கள் பத்திரிகை நிருபர்களிடத்தில் பல அரசியல்வாதிகளும் பல துறை நிபுணர்களும் பார்க்கிறீர்கள். அவர்களெல்லாம் இவர்கள் கேட்கின்ற கேள்விக்கு அனாவசியமாக பதில் சொல்லிவிட்டு அவர்கள் திருப்பி மடக்கி விடுவார்கள். அப்படிப்பட்டவர்களாம் புதன் ஓஹோ என்று அவர்களுடைய சொந்த ஜாதகத்தில் இருப்பதுதான் சமயோசித்த புத்தி. அவர்கள் எந்த இடத்தில் விட்டாலும் அவர்கள் யாராலும் ஒன்றும் செய்ய முடியாது. அவர்கள் இறைவன் கொடுத்த வரம்தான் அந்த புதன் மிக மிக அருமையாகவும் பலமாகவும் அமையக்கூடிய வாய்ப்புகளாகும். அப்படிப்பட்ட புதன் உங்கள் சொந்த ஜாதகத்தில் அற்புதமாக இருந்தால் உங்களுடைய பெயர் எண்ணை நீங்கள் 5ஆம் எண் வரக்கூடிய அளவில் நீங்கள் வைத்துக் கொண்டால் உங்களுடைய முதலில் சொன்னது போல உங்களுடைய உயரத்திற்கு வானமே எல்லை என்று மிக பெரிய அளவிலே நீங்கள் வெற்றி அடையலாம் என்பது உண்மையாகும். உங்கள் சொந்த ஜாதகத்தில் புதன் பலவீனமாக இருந்தால் நீங்கள் புதன்கிழமை தோறும் விரதம் இருக்கலாம். மரகத பச்சை என்கின்ற பொன்னால் செய்யப்பட்ட மரகத பச்சை கல்லை நீங்கள் அணிந்து கொள்ளலாம். ஓப்பன் செட்டில் கூடுமானவர்களுக்கு மகாவிஷ்ணுவை பெருமாள் சன்னதிக்கு சென்று துளசி மாலை அணிவித்து நெய் தீபம் ஏற்றி வணங்கலாம். திருவெண்காட்டிற்கு சென்று அந்த சிவபெருமானை வணங்கலாம். கும்பகோணம் அருகில் உள்ள உப்பிலியப்பன் சன்னதிக்கு சென்று பெருமாளை வணங்கலாம். ஒரு சிலர் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கும் சென்று வணங்கலாம் என்று பஞ்சாங்கத்தில் உள்ளது. வணங்கினால் கைமேல் பலன் என்பதும் அனுபவபூர்வமான உண்மையாகும். கூடுமானவர்களுக்கு புதன்கிழமை தோறும் அருகாமையில் உள்ள பெருமாள் கோயிலுக்கு சென்று நெய் தீபம் ஏற்றி துளசி மாலை சாற்றி வணங்கினால் நிச்சயமாக அற்புதமான பலன்கள் கிடைக்கும் என்பதும் உண்மையாகும். மேலே சொன்னது போல உங்கள் சொந்த ஜாதகத்தில் புதன் அருமையாக இருந்தால் 5ஆம் எண்ணில் நீங்கள் பெயரை வைத்துக் கொள்ளலாம். புதன் பலவீனமாக இருந்தால் மேலே சொன்ன தெய்வ வழிபாட்டினும் நீங்கள் செய்து பலம் பெற்று வாழ்க்கையில் நீங்கள் முன்னுக்கு வரலாம் என்பதே இன்றைய தலைப்புக்கு உண்டான செய்தியாகும். விரைவில் 6ஆம் எண்ணை பற்றி, அதாவது சுக்கிர பகவானை பற்றி விரைவிலே பார்ப்போம். நன்றி, வணக்கம்.